ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா வாங்கலான்ட்டு. ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் சோஃபா எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த விளாகில் வந்து நம்ம ஒரு சோஃபா ஷாப்புக்கு தான் போயிட்டு அந்த வீட்டில் நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோமோ, நமக்கு என்ன பட்ஜெட்டில் எது சூட் ஆகுமோ அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல் டைப் வாங்கலாமா இல்லை 3 சீட்டர் வாங்கலாமா, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சோஃபா கடைக்கு போய் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். சோஃபா தான் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய கடையில் விசாரிச்சாச்சு. சரி, ஓகே, இந்த கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயும் போய் விசாரிச்சுட்டு நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம புக் பண்ணிட்டு வரலாம். ஆமாம், சரி, ஓகே, வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், சரி, ஓகே, வண்டி எடுத்தாச்சு, போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மணலி தான் போயிட்டுருக்கோம். மணலியில் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பு, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் ஷாப்பை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம். ஸோ பார்த்து நிறைய இடத்துல நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த இடம் தான் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம நேரில் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் பார்த்துட்டோம், நிறைய பெரிய பெரிய கடையெல்லாம் போய் பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த சோஃபா இவ்வளோ தான் ரேட்டு, இது வந்து இப்படி தான், இந்த குவாலிட்டி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சேம் குவாலிட்டி சேம் ரேட்டு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருந்தா நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட், அங்கேயே பண்ணி அவங்களே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம வீட்டிலேருந்து பக்கம் தான். நம்ம ஆக்சுவலி குளத்தூரில் தான் இருக்கோம். குளத்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. சரி, எங்களுக்கும் பக்கம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு சோஃபாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி சோஃபா கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களாம். எல் டைப்பு, த்ரீ சீட்டர்லேயே சோஃபா கம் பெட்டு, தென் எல் டைப்லேயே சோஃபா கம் பெட்டு, அந்த மாதிரி ரெக்லைனரு, நான் ரெக்லைனர், மோட்டரைஸ்டு, நான் மோட்டரைஸ்டு, இது மாதிரி என்னென்னலாம் இந்த நம்ம சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி பெரிய கடையில் பார்க்குறோமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ வாங்க, நேரில் வாங்க, நமக்கு கடையை பாருங்கள், குவாலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, சூப்பராக சன்செட் ஆகிட்டுருக்கு எங்கிட்ட சைடில், அதை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. அப்புறம் மார்னிங்லேருந்து ஒரே பிஸி, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே சார் ரொம்ப பிஸி. ஆமாம், 2ஆம் தேதியா அமெரிக்காவில் இருக்கு. மார்னிங்லேருந்து ஒரே பிஸி, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து நம்ம சோஃபா வாங்க போகிறதே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு காட்டுறோம் எப்படி சோஃபா செலக்ட் பண்ணுறோம், எப்படிலாம் சோஃபாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எல் டைப் சோஃபா தான் பார்க்கலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம், அங்கே போய் மனசு மாறினாலும் மாறலாம். வேறு ஏதாவது குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா, நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது பார்ப்போம். பார்த்துருப்பீங்க, நம்ம சோஃபாலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. பட் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஆக்சுவலி நாங்கள் ஒன்று நினச்சிட்டு போனோம், பட் அந்த குவாலிட்டி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு, எல்லாமே மாடல் நிறைய வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பட் வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகலை அந்த சோஃபா. பட் நாங்கள் வந்து ஒரு சில இதை எதிர்பார்த்து போனோம். கொஞ்சம் நிறைய கடையில் பார்த்தோம்,
கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கரெக்ட். ஸோ வந்துட்டு பார்ப்போம். ஆமாம், மற்றபடி ரேட் எல்லாமே மற்ற கடையோட உண்மையிலே ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. ரேட் ரொம்ப கம்மி. பட் எங்களுக்கு ஃபீல் ஆகலை. எங்களுக்கு மற்றபடி அந்த ஒரு நாங்கள் ஒரு வேளை மற்ற இந்த சரவணா ஸ்டோரு மற்றபடி பெரிய கடைக்கே ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி கடைக்கு வந்தனால எங்களுக்கு பிடிக்கலையா இல்லை இப்படி தானே என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி அதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஹோல்டில் வச்சுருக்கோம். சரி, இன்னும் 2-3 கடை சர்ச் பண்ணுவோம். நம்ம பண்ணலைன்னா வேறு எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா வந்து நம்ம இங்கே வந்து ப்ரைஸ் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ஒரு 30%, 20 to 25% வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க, பார்ப்போம் நம்மளும். ஓகே, சோஃபாலாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோஃபா வந்து எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ வந்துட்டு நம்ம வேறு கடையில் போய் பார்க்கலாம். ஆமாங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரி நமக்கு அந்த சோஃபா வரல. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு கடையை பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போகிற வீடு வந்து ஒரு என்னன்னு தெரியல, நாங்கள் நிறைய வீட்டுக்கு இதுவரை வாடகை வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கோம். பட் இப்போ போகிற வீடு வந்து ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் டச் ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா இவ்வளோ நாளாக நாங்கள் வந்துட்டு சின்ன வீட்டில் இருந்துட்டோமா, ரூம்குள்ளே அடைஞ்சு அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போனால் நல்லா ஸ்பேசியஸாக ஏதாச்சும் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கவும். ஆமாம் 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 ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகலான்ட்டு. பட் வந்து முடியல. இப்போ தான் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். இப்போ வந்து இந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஹால் கொஞ்சம் பெருசாகும். பட் பெட்ரூம் வந்து கொஞ்சம் சின்னது தான், ஒரு 10க்கு 12. பெட்டு போட்டு கொஞ்சம் மூவிங் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். பட் ஹால் வந்து நல்லா பெருசு. நம்ம முக்கியமாக எய்ம் பண்ணதே ஹாலுக்கு தான். பட்டு பாப்பாடாக விளாண்டுறதுக்கு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு ஹால் தான். ஏன்னா நம்ம எப்பவும் ரூமில் இருக்க மாட்டோம். நைட்டு அந்த டைமில் தான், சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருந்தால் நம்ம தூங்க தான் இது பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி ஹாலில் இருக்கனால ஹால் கொஞ்சம் பெருசாக பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி நமக்கு ஹால் நல்லா லென்த்தாக கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 22 feet லென்த்து ஹாலு. ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இங்கே ஃபேன் போடணும், இங்கே லைட்டு போடணும், இங்கே வந்து சோஃபா போடணும், இங்கே டிவி வைக்கணும், இங்கே ஃப்ரேம் வைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். எப்படியும் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரெண்டட் ஹவுஸாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஓன் ஹவுஸ் மாதிரியே நம்ம நினச்சிக்கிட்டோம். ஏன்னா ஓன் ஹவுஸ்லாம் நம்ம எப்போ வாங்க போகிறோன்ற ஐடியாவே இல்லை. ஸோ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த வீடை ரெடி பண்ண போகிறோம். ஆமாம், ஸோ அதெல்லாம் நீங்கள் போக போக பார்ப்பீங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டு இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். கரெக்ட். ஆமாம், அதுக்கு சொந்த வீடு தான் வாங்கணும்னு இல்லை. ஆமாம், அதெல்லாம் எப்போ நடக்குமோ கூடிய சீக்கிரம் வாங்குவோம். 2030 வாங்கிடலாம். அப்படியாவது வாங்கலாம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வீட்டில் இருந்திருக்கோம். கொஞ்சம் பெரிய வீடாகவும் இருந்திருக்கோம். பட் அங்கெல்லாம் வந்து நாங்கள் வாழ ஆரம்பிக்கல. ஆமாம் ஆமாம், வேலைக்கு போயிடுவோம். ரூம் மாதிரி தான் வந்து தங்கிட்டு டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு பேபிஸ்லாம் வந்ததுனால ஃபுல்லாக வீட்டிலே தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து வீட்டில் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஹாப்பியாக, குழந்தைங்களும் நல்லா ஹாப்பியாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. எப்போவுமே நம்ம வீடு நமக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் தானே. ஸோ இனிமேல் நம்ம போகிற வீடு தான் எனக்கு பர்சனலாக எனக்கு வந்துட்டு என்னோடய வீடு. ஸோ வந்துட்டு ஏண்டா எனக்கு வந்துட்டு என்னோட வீடு மாதிரி எனக்கு ஃபீல் வருது. ஸோ வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இப்படிலாம் பேசவே மாட்டா, திடீர்னு பொங்கி வெளியுது பொங்கல் பொங்குற மாதிரி. சரி, ஓகே ஓகேங்க. அதுதான் சரி, ஜஸ்ட்டு சும்மா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஷேர் பண்ணோம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த வீடை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்து டிவி வந்து நாங்கள் என்ன கதைனா, வீடு பார்க்கறதுக்கு முன்னாடியே டிவி பார்த்துட்டோம். இந்த டிவி தான் வாங்கணும்ட்டு. இந்த டிவி வாங்கணும், இங்கே வந்து சோஃபா போடணும், இங்கே வந்து கார்டன் வைக்கணும், வேறு என்ன பிளான் பண்ணோம், ப்ரொஜெக்டர் வைக்கணும், அது எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். பட் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான். ப்ரொஜெக்டர் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. அது ஆனால் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பேஸ் வேணும். ஒரு 8 feet இருந்தால் தான் அந்த ப்ரொஜெக்டர் வியூ தெரியும், கொஞ்சம் நல்லா தெரியும். இல்லைன்னா இத்தனோன்னு தான் இருக்கும், டிவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த இதுக்கு.
ஸோ அதுக்கு நம்மள்ட்ட டிவி இருக்குது. ஸோ டிவியை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ புது வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ப்ரொஜெக்டர்லாம் செட் பண்ணுவோம், எல்லாம் இருக்குது நம்மள்ட்ட வச்சுருக்கோம். புது வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் செட் பண்ணி பயங்கரமாக பங்கம் பண்ணிடலாம். ஓகே ஓகே. அதனால தான் நாங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஆமாம். ஸோ இந்த வீடு வந்து எங்களுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். தளபதி பாய். ஆமாம். ஸோ வந்துட்டு அதான் நம்மக்கிட்ட சொந்த வீடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம ரெண்டட் ஹவுஸையே வந்துட்டு நம்ம வீடாக நினச்சி நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளே பிளான் பண்ணி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம். கரெக்ட். நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். ஆமாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. கரெக்டு. அது வரைக்கும் வந்துட்டு நம்ம சொல்ல வர்றது திருச்சா இல்லைன்னா திவ்யா. பெருசா எல்லாம் திவ்யா தாண்டி வரும். திருச்சா எல்லாம் திவ்யா காட்டுறேன். திருஷா இல்லைன்னா நயன்தாரா படம். அப்படியா? நான் சொல்ல டைலாக் அதான் படம். டைலாக் தான் படமா. திருச்சா இல்லைன்னா திவ்யா, திருஷா இல்லைன்னா நயன்தாரா. சரி பார்ப்போம். சரி ஓகே. சரி ஓகேங்க, நாங்கள் வந்து இதோட இந்த விளாக நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, மறக்காம ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு காட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் காட்டு முக்கியாக இருந்தாலும் விளாக்ஸ் போக போக நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். இப்போவே சரி பண்ணிட்டு தான் இருக்கோம் நினைக்கிறேன். சரி பண்ணிட்டுருக்கோம். சரி ஓகே, நல்லா வரும்னு நம்புகிறோம். ஆமாம், இப்போ தான் எடுக்க கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. ஸோ நம்ம வந்து 100th vlog பண்ணும்போது நம்ம சூப்பராக பண்ணிடலாம், ப்ரோ ஆயிடலாம். சரி ஓகே. 100th vlogல தான் ஆகுமா? ஆமாம். சரி பார்க்கலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தென் அவ்வளோதான். பாய்.